ஹாய் டியூட்ஸ், நிலவுக்கு என் மேல என்ன அடிக்கும் இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் டைம் எடுத்து கொல்லுவேன் ப்ராமிஸ். தனுஷ்னாவுடைய கடைசி 7 வருஷம் கெரியரை பார்க்கலாம். தலைவன் கடைசியா பெரிய இண்டஸ்ட்ரிட்டு கொடுத்த படம்னா அசுரன் வடச்சென்னை. எப்ப 2018 2019ல. அதுக்கப்புறம் அதாவது அசுரனுக்கு அப்புறம் அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னை நோக்கி பாயும் தொட்டா, பட்டாசு, ஜெகமே தந்திரம், மாறன், நானே வருவன், கர்ணன், கேப்டன் மில்லர், வாத்தி, ராயன், இப்படி 11 படம் வந்திருந்தாலும் எதுவுமே பெருசா சாட்டிஸ்ஃபைட் ஆகியிருக்காது. இந்த 2019ல இருந்து 2025 பீரியட்ல ஒரே ஒரு படம் மட்டும்தான், எப்படி ஒரே ஒரு படம் மட்டும்தான் ஹிட் ஆகியிருக்கும். அது என்னன்னு கேட்டா திருச்சிற்றம்பலம். நல்ல கலெக்ஷன் அண்ட் ரிவ்யூவும் வாங்கியிருக்கும். என்னதான் இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இருந்தாலும் தனுஷ்னாவை 100% கமர்ஷியலா பார்த்தது 2019ஓட சரி. இதுக்கு நடுவில் அட்ரங்கிரேன்னு ஒரு ஹிந்தி பிலிமும் த கிரே மேன் ஒரு ஹாலிவுட் பிலிமும் ரிலீஸ் ஆகியிருக்கும். இப்ப அசுரனுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன படம் எல்லாம் அட்டர் ஃபிளாப்னு நான் சொல்லல. என்னை நோக்கி பாயும் தொட்டாவை தவிர மீதி எல்லா படமும் கலெக்ஷன் வைஸா நல்லா தான் பண்ணியிருக்கும். பட்டாசு 37 கோடி பட்ஜெட்டா இருக்கும், 39 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். நானே வருவன் 15 கோடி பட்ஜெட், 30 கோடி கலெக்ஷன். வாத்தி 30 கோடி பட்ஜெட், 100 கோடி கலெக்ஷன். கேப்டன் மில்லர் 50 கோடி பட்ஜெட், 90 கோடி கலெக்ஷன். ராயன் 90 கோடி பட்ஜெட், 160 கோடி கலெக்ஷன். என்னப்ப நல்ல கலெக்ஷன் தானே அப்படின்னு கேட்டா ரிவ்யூ வைஸ் எல்லா படமும் கம்மியா தான் இருக்கும். ராயன்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம். தனுஷ்னாவுடைய 50வது படம். அது மட்டும் இல்லாம 2வது படம் அவர் டைரக்ட் பண்ண போறாரு. ரகுமான் மியூசிக்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் நல்லா தான் போகிருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல சொதப்பி வச்சிருப்பாரு. செகண்ட் ஹாஃப் ரேட்டிங் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா தனுஷ்னாவுடைய கெரியர் பெஸ்டான வடச்சென்னை பொல்லாதவன் லிஸ்ட்ல இந்த ராயன் படம் இருந்திருக்கும். திரும்பவும் சொல்றேன், இந்த படம் 160 கோடி கலெக்ஷன் பண்ணது அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனால மட்டும்தான். அதே மாதிரி தான் கேப்டன் மில்லருக்குமே அந்த 90 crore வந்தது அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனால மட்டும்தான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கேப்டன் மில்லரும் ஐலாண்ட் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த டைம்ல கேப்டன் மில்லருக்கு வந்த கூட்டம் எல்லாமே ஒரே வாரத்துல கம்மியாகி ஐலாண்ட் பக்கம் போயிடுச்சு. அடுத்து வாத்தி பாத்தீங்கன்னா 100 கோடி கலெக்ஷன், 30 கோடி பட்ஜெட். என்ன இப்ப இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்டா ஓகே தான். பட் 40 கோடி மட்டும்தான் தமிழ்நாட்டில் கலெக்ஷன், மீதி எல்லாமே தெலுங்குல. அப்புறம் நானே வருவன்லாம் நல்லா வர வேண்டிய படம். நானே வருவன் ரிலீஸ் ஆன டைம்லனா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எப்படி பொன்னியின் செல்வன் கூட கிளாஸ் விட்டாங்க. செல்வன தனுஷ் காம்போலாம் சும்மா கிடையாது. வெற்றிமாறன் தனுஷ் காம்போ மாதிரி நல்ல பொட்டன்ஷியல் உள்ள காம்போ தான். புதுப்பேட்டை, மயக்கம் என்ன, காதல் கொண்டேன்னு தனுஷை கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்ச டேரக்டர் செல்வராகவன். ஆனா அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு படத்தை எதிர்பார்க்கவே இல்லை. நானே வருவன் இன்டர்வல் பிளாக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஹாஃப்ல சம்பவம் இருக்கும்னு நினைக்கும் போது கிளைமேக்ஸ்ல பயங்கரமா சொதப்பி வச்சிருப்பாங்க. கதிர் மாதிரி ஒரு கேரக்டரை எப்பரா பிரபு கொல்ல போறான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது மொக்கையா முடிச்சிருப்பாங்க. நானே வருவன் ஸ்கிரீன் பிளே பத்தி பேசணும், அப்புறம் பேசுறேன். அடுத்து ஜெகமே தந்திரம், மாறன் ரெண்டுமே ஓடிடில ரிலீஸ் ஆகிருக்கும். இதுல மாறன்லாம் என்னடா ரைட்டிங் இது, அமீர் தப்பு செய்வானா, அதை பத்தி எழுதக்கூடாதான். அதுல ஒரு டைலாக் வர சொல்லுவாரு, உங்க இஷ்டத்துக்கு ஒன்று எழுதிட்டு போயிடுறீங்க, அதனால வர பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னு. நீங்க பாட்டுக்கு எதையாவது எழுதிட்டு போயிருவீங்க, அதனால அந்த குடும்பம் என்ன ஆகுது. என்னடா டைலாக் இது, யார் நீ முதல்ல, நீயே ஒரு ஃப்ராடு, நீ என்னமோ விக்டிம் மாதிரி பேசின்னு கிடக்குற, நீ தப்பு செஞ்ச அதை இவன் எழுதனா, நீ தப்பே செய்யாம இவன் எழுதியிருந்தா பரவாயில்ல நீ பேசலாம், நீ செஞ்ச தப்ப தாங்க முடியாம கில்ட்ல உன் பொண்ணு சூசைட் பண்ணிருக்கோம், அதுக்கு அதை எழுதனோட தங்கச்சியை நீ கடத்தி வச்சுக்கிட்ட, சரி ஓகே ரிவெஞ்சுன்னு வச்சுக்கலாம். என்ன டைலாக் இது, இஷ்டத்துக்கு ஏதாச்சும் எழுதிடுவேன்னு. இந்த டைலாக் கேட்டு மாறணும் நம்ம மேலதான் தப்புன்ற மாதிரி அமீர் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணாரு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் தவிர மீது எல்லாமே வேஸ்ட். அடுத்து ஜெகமே தந்திரம். கார்த்திக் சுப்ராஜோட பிலிமோகிராபி லிஸ்ட்லயே லாஸ்ட்ல நான் வச்சுக்கிற படம் தான் ஜெகமே தந்திரம் தான். நல்ல வேலை இது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல. பட்டாசு படம் போட்ட காசு எடுத்துருச்சு. என்னை நோக்கி பாயம் தொட்டா போட்ட காசை கூட எடுக்க முடியல. 2016ல ஷூட்டிங் ஆரம்பிச்சு 2019ல தான் படமே ரிலீஸ் ஆகிருக்கும். ரைட், இப்ப 2019 to 2025 ரிலீஸ் ஆன படம் எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். இப்ப தலைவரோட ஸ்கிரீன் பிளே ரேட்டிங் பத்தி பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாப்பாண்டியில தான் ஃபர்ஸ்ட் டைரக்டராகவும் ஸ்கிரீன் ரைட்டராகவும் இருந்திருப்பாரு. இந்த படத்துல எந்த ஒரு லேகுமே இருந்திருக்காது. படமும் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா இருந்திருக்கும். ராயனுக்கு வந்த பாதி எக்ஸ்பெக்டேஷனே இதுதான் காரணம். இதை தவிர அவர் ஸ்கிரீன் பிளே எழுதின படம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையில பட்டதாரி 2, நானே வருவன், ராயன் 3 படத்துக்கும் இவர் தான் ஸ்கிரீன் பிளே ரைட்டரா இருந்திருப்பாரு. இந்த 3 படத்துக்குமே ஸ்கிரீன் பிளே தான் கொஞ்சம் சொதப்பி வச்சிருப்பாரு. அடுத்ததா இப்ப வாங்க நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம். இந்த படம் யாருக்கு கனெக்ட் ஆகும்னே முதல்ல தெரியல. ஹீரோவுடைய மேனரிசம் தனுஷ் இமிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே இரிட்டேட் ஆகும். பாவிஸ் தான் தனுஷ் மாதிரி பண்ணணும்னு பண்றாரா இல்ல தனுஷே என்னை மாதிரி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரான்னு புரியல. இந்த படம் ஃபுல்லாவே தனுஷ் இமிட்டேட் பண்ணிருப்பாரு. ஆக்டிங் நல்லா இல்லைன்னு சொல்லல, கொஞ்சம் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் கொண்டு வந்து இருக்கலாம். அதே மாதிரி ரைட்டிங் வைஸா பார்த்த ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங் டெப்தா இல்ல. சரத்குமார் கேரக்டர் எல்லாம் பணக்கார, சோ இவன் மிடில் கிளாஸ், சோ வேணாம். இவருடைய பேரண்ட்ஸ் ரோலுமே ஒரு மாதிரி ரியாலிட்டி மாதிரியே இருக்காது. ரைட்டிங்ல பெருசா மெனக்கடாம இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2K லவ் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத தவிர்த்து ஒரு கனெக்ஷனுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. முதல்ல ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ்னு காமிச்சிருப்பாங்க. அவனை பார்த்தா மிடில் கிளாஸ் மாதிரியா இருக்கு. மேத்யூ தாமஸ் மட்டும் இல்லனா இந்த படம் ஃபுல்லாவே லாகா தான் இருந்திருக்கும். மேத்யூ தாமஸோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் மட்டும் தான் தூங்கிடாதீங்க இங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ராயனுக்கு போட்ட எஃபோர்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இந்த படத்துக்கு போட்ட மாதிரியே இல்ல. சும்மா இருக்கேன் போற போக்குல பாவிச வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அதனால எடுத்து விடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வேற இட்லி கடை வேற இருக்கு. போது நான் தொடர்ந்து 3வது படம் எல்லாம் டைரக்ட் பண்ணாத, கண்ணு பட்டுரும். இப்ப நான் சொன்ன இந்த பீரியட்ல இருந்து மட்டும் நிறைய அடி வாங்கியிருப்பாரு. இப்ப சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் வேணும்ன்ற மாதிரி தனுஷ்குமே ஒரு கம்பேக் வேணும். ஆஸ் யூசுவல் தனுஷ்க்கு கம்பேக் வேணும்னானே அங்க
யார் வேணும், வெற்றிமாறன் வந்தாதான். இப்ப வேற ஒரு ரூமர் வடச்சென்னை 2 வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ட் பண்ண போறதாவும் அதுல மணிகண்டன் ஆக்ட் பண்ண போறதாவும். வேணாண்ணா, அப்படி ஒரு வடச்சென்னை 2 வேணாம். 6 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்றோம், நீயே டைரக்ட் பண்ணு, அன்பு வச்சு, அவ்வளவுதான். இப்ப தனுஷ் வேற ஹாலிவுட் பக்கம் போயிட்டாரு, ரூசோ பிரதர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு. அடுத்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வேற வரப்போறத ஒரு பேச்சு இருக்கு. அதை பத்தி அந்த சேனல்ல வீடியோ போடுறேன். சரி ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகான் ஆன்ல போட்டுருங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரி வீடியோஸ்லாம்